எங்க எங்க ஆ அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் ஹஸ்பண்ட் 4 வருஷம் கழிச்சு இப்பதான் வர போறாராம். இப்பதான் மெசேஜ் பண்ணாரு. அதுவும் இந்த கிறிஸ்மஸ்க்கு வர போறாராம். சும்மாவே உன் காது தரையில நிக்காது. இதுல உன் புருஷன் வேற வரானா, அது 4 வருஷம் கழிச்சு வரான். போப்போ என்னென்னலாம் செய்யணுமோ செய் போ. ஆமா செய்வேன் தான். இரு எங்க ராபர்ட் எங்கடா இருக்க? சீக்கிரம் இங்க வா. ராபர்ட் எங்க இருக்க? எங்க அங்க குத்து எங்க குத்து அங்க சொல்லிட்டு இருக்கே வா. பிரச்சனை சும்மா நொயின்னுட்டு இருக்க. என்ன உங்க அப்பா 4 வருஷம் கழிச்சு இந்த மேரி கிறிஸ்மஸ்க்கு தான் வர போறாரு. அவருக்காக நீ போய் பறக்கிறது குதிக்கிறது தாவறது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வா. அவரை நல்லா மசாலா அது எல்லாத்தையும் நல்லா மசாலா போட்டு அவருக்கு சமைச்சு கொடுக்கலாம். சரி போ. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. அவன்கிட்ட பார்த்து காசு கொடு, கண்ணு கிண்ண வாங்கிட்டு வந்துட போறான். அதெல்லாம் எனக்கு தெரியும் கிழவி. எங்க ஈசா எங்க இருக்க? ஈசா எங்க இங்க மேக்கப் இருமா, இப்பதான் மேக்கப் போட்டு இருக்க. சும்மா இப்பதான் ஆரம்பிச்ச. சும்மா நொயின்னு கத்தின்னு இருப்ப. ஏய் அங்க பூசு வந்து போத. இங்க முதல்ல எழுந்து வா. என்னம்மா உனக்கு சொல்லுமா? ஏய் அப்பா 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மேரி கிறிஸ்மஸ்க்கு வர போறாரு. அவர் வந்தா என்னம்மா, நான் பாட்டுன்னு அங்க இருக்க போறேன். ஐயோ மூஞ்சிக்கு மசாலா பூசுறதுலாம் போதும். முதல்ல ராபர்ட் வாங்கியிருக்க சிக்கன் மீன் அதுக்கெல்லாம் போய் மசாலா பூசு. உனக்கு வேற வேலையே இல்லை போமா. இவளுக்கு வேற வேலையே இல்லை. சுருட்டுற முடிய நேராக்குறதும் நேராக்குற முடிய சுருட்டுறது தான் வேலை. ஐயோ இது வேற பக்கத்தில் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். வர போறாருன்னு நினைக்கிறேன். மெசேஜ் போட்டிருக்காரு பார்க்கலாம். என்னென்ன வந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் 4 வருஷம் கழிச்சு உங்களை இப்பதான் பார்க்குறேன். ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. நீ எப்படிமா இருக்க? ஒரு சுற்றி இழைச்ச மாதிரியே இருக்கியே. என்ன பண்ணுறது? நீங்கள் மட்டும் தான் இப்படி சொல்கிறீங்க. இங்கெல்லாம் நான் தின்றேன்னா சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டீங்களே. நான் பார்த்துக்கிறேம்மா, வாமா. வா. சரி உங்கள் ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருந்தது. வா. இருடி, வந்தவனை உள்ள கூப்பிடாம வாசலே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. கூப்பிடுறி உள்ள. அதெல்லாம் எனக்கு தெரியும். வாங்க உள்ள வாங்க. இந்த கிழவி வேற சொல்லுங்க. என் கிழவி, நீ கொரோனா காலத்துலேயே ஆடிட்டு இருந்தே, என்ன போய் சாவலியா நீனு? அதான் நானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, பொட்டுன்னு போவே மாட்டேங்குது. நான் இப்பதானடி என் பேர பசங்களையும் பார்த்துருக்கேன். இன்னும் என் கொள்ளு பேரனா பார்க்க வேண்டாமா? இப்பவே சாவுனா சாவு தானா வரும்டி. கிழவிக்கு பத்தி ஆசையே? அது ஆசை இல்லை, பேராசை. சரி கரெக்டு தான். எங்கன்னா அவன் பசங்களை காண கூப்பிட்டு அவன் பசங்களை. இருங்க அவன் எங்கேயாவது குத்து குழவி இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எங்க ராபர்ட் ஐசா எல்லாம் ஓடி வாங்க, அப்பா வந்துட்டாரு. வாங்க சீக்கிரமா வாங்க. எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்க தங்கம், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கப்பா. நான் கேட்ட வீடியோ கேம்ல எங்கப்பா? நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கம். சரி நல்லா படிக்கிறியா? நல்லா தான்ப்பா படிக்கிறேன். சரி தான் எடுத்துக்கோ. தேங்க்யூப்பா. அந்த ஈசா எங்கத்தான் சுருட்டின முடிய நேராக்கிறதும் நேராக்கிற முடிய சுருட்டுறதே இருக்க போறாரோ. ஈசா சீக்கிரம் இங்க வா. இருமா, இப்பதான் மசாலாரா அதார சும்மா நொயின்னு கத்திட்டு இருக்க. மேக்கப் கூட சும்மா போட விட மாட்டேங்கிறத. வர இருமா. பா எப்பப்பா வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தங்கம், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. எங்கப்பா நான் மேக்கப் செட், காஸ்ட்லியான மேக்கப் செட் கேட்டனே. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் அழக கூட நான் தானே வாங்கிட்டு வரணும். தெரியும்பா. எங்கப்பா எடுங்கப்பா பார்க்கலாம். இந்தா. நியூ மாடல் தானேப்பா இது? நான் எல்லாம் நியூ மாடல் தான். ரொம்ப காஸ்ட்லி தானே? நான் எதிர்பார்த்துதான்ப்பா இருந்தேன். தேங்க்யூப்பா. சரி எல்லாம் நல்லா படிக்கணும், ஓகேவா? ஓகேப்பா அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம்ப்பா. சும்மாவே இவளை கையில பிடிக்க முடியாது. சும்மாவே இவ வந்துட்டு மேக்கப் போடணும்னா ஒரு நாள் ஆக்குவா. இதுல இவங்க அப்பா வேற பிராண்டட் வாங்கி கொடுத்துருக்காங்க. கிழவிக்கு வேற வேலையே இல்ல. சரி விடுங்க, அதெல்லாம் அந்த கிளவி கிடக்குது. சரி உங்களுக்கு பாதாம் மில்க் போட்டா, ரோஸ் மில்க் போட்டா, இல்லை பூஸ்ட் குடிக்கிறீங்களா, ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களா, என்னதான் குடிப்பீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. முதல்ல தண்ணி கொடு. ஆமாரே மறந்தே. முதல்ல வந்தவனை உட்கார வைடி. நீ தான் அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்க. எப்படி உட்கார வைக்கிறது? கம்னு கடை கொஞ்ச நேரம். என் வீட்டுல சேரே இல்லையா? அதான் நீயும் உட்காந்துட்டு இருக்க. சரி வாங்க, தண்ணி இருக்கட்டும். உங்களுக்கு நான் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு ப்ரானு நண்டு எறா சொரா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். அதுவும் என் கைப்படவே செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு ஒரு புடிதான். வாங்க. இவ சமைச்சதை நாயே திங்காது. இதுல இவன் புருஷனை கொடுத்து 4 வருஷம் கழிச்சு வச்சிருக்கா. இவளை கொல்ல பாக்குறா பாரு. அப்பயே விச வைக்கணும்னு நினைச்சேன். என்ன பண்றது? என்னண்ணா எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நான் நல்லா இருக்கமா. நீ எப்படிமா இருக்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. கொடுங்க. நல்லா உங்க தங்கச்சிக்கே எல்லாத்தையும் கொடுங்க. வந்தேன், எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாரா பாரு. செட் 4 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. கிஃப்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? இப்பதான் உனக்கு இந்த பக்கம் வீடுலாம் தெரியும். அவர் வந்தோடனே கிஃப்ட்டுக்காக தானே வந்தா. ஒழுங்கா வாங்கிட்டு கிளம்பு. சரிம்மா, என் தங்கச்சி திட்டாத. உனக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. அவளுக்கு மட்டும் பெரிய பேகு, எனக்கு மட்டும் சிறிய பேகு.
சரி விடுங்க, வாங்க என்ன பண்ணுறது, சாப்பிடலாம் வாங்க உட்காருங்க. உங்களுக்கு நான் ஊட்டி விட்டா நீங்களே சாப்பிட்றீங்களா? ஆண்டவரே, இவளுங்க பண்ற அலும்பை என்னால தாங்க முடியல கடவுளே. கண்ணு போனா சரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யார் இந்த நேரத்தில்? சார் வாங்க வாங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. நல்லா இருக்கம்மா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நான் மச்சான் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்னடா வெளிநாட்டை நல்லா சுத்தி பாத்தியா? ஆமாடா, எங்க ஆஃபீஸில் ஓவர் டைம் போட்டு கொள்றாங்க. நான் ஒரு சுத்தி இழைச்சிட்டு இருக்க. எங்க அங்கே பிரெட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. மாப்பிள்ளை இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடி மாப்பிள்ளைக்கு. அது எனக்கு தெரியும், நீ கம்னரு முடியலற. நாங்கள் நீங்கள் முதல்ல தண்ணி குடிங்க. ஒரு அடிச்சுக்குச்சா, பொறுமையாக இருங்க பொறுமையாக பேசுங்க. டாக்டர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் பொறுமையாக தான் பேசுவார். சரிம்மா. பாத்தியா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்காங்கன்ட்டு. அப்படிலாம் இல்லடா மச்சா, நம்ம ஏசப்பா மட்டும்தானே நம்ம மேலே ரொம்ப அன்பா இருப்பாரு. இல்லடா, நான் 4 வருஷம் கழிச்சு வந்ததுனால என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. சரி வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பண்ணி பார்க்கலாமே. சரி பண்ணி தான் பார்த்துருவோம். பாய் மச்சா, போயிட்டு வரேன். வாடா. சரி வாங்க, சாப்பாடு பாதியிலே விட்டு எழுந்துட்டீங்க. உட்காருங்க சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க முதல்ல. ஐயோ ஐயோ என்னாச்சு? ஐயோ அப்ப எது கிளவி சொல்லிச்சு, நான் சாப்பிட்டா இதுதான் ஆயிடும்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. மாப்பிள்ளை என்னாச்சு? எந்திரிங்க. ஐயோ டாக்டருக்கு ஃபோன் போடுறீ. இருங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் ஃபோன் பண்றேன். இருங்க. ஹலோ டாக்டர் எங்க இருக்கீங்க? இப்பதான் நீங்க வந்து பார்த்துட்டு. ராபர்ட் இங்க வாடா, உங்க அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு. வாங்க ஐசா உள்ள மேக்கப் போடாத, வாடி, உங்க அப்பா படுத்து கிடக்குறான். சீக்கிரமா வாங்க டாக்டர், ரொம்ப பயமா இருக்கு எங்க எல்லாருக்கும். வாங்க சீக்கிரமா. என்னமாச்சு அவருக்கு? என்னாச்சுன்னே தெரியல டாக்டர். நான் சமைச்சதை சாப்பிட்டாரு, அப்படியே விழுந்துட்டாரு. பயமா இருக்கு. அப்பவே சொன்னேனா ஓ சோற நாய் திங்குமான்னு. பாவம் அவன் 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். போட்டு தள்ளிட்டியா? சந்தோஷமா? அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒன்று ஏந்திருங்க. எந்திருப்பா. இருமா சைனீஸ்ல இருந்து ஒரு ஊசி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது போட்டா அவர் நீங்களே இறந்து போயிடுங்க. அவர் உயிரோட வந்துருவாரு. யார் போட்டுக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? நான் போட்டுக்கிறேன். என்ன பாட்டிமா, நீங்க போட்டுக்கிறீங்களா? ஐயா, நான் இப்பதான் பேர பசங்களை பார்த்திருக்கேன். இன்னும் கொள்ளு பேரெல்லாம் பார்க்க வேண்டாமா? அவங்க செத்துட்டு போறான். தங்கச்சி புருஷன் என்ன அவள் தானா? அவரே போயிட்டாரு. இந்த 2 கொசங்களையும் நான் தான் பாத்துக்கணும். பின்ன நான் போட்டு. ராபர்ட் அப்பானா உயிரேன்னு சொல்வ? எனக்கே ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, கேம் இருக்கு, என்னாலாம் போட முடியாது. என்னம்மா நீ எப்படிமா? இருமா, இப்பதாம்மா அப்பா புதுவான மேக்கப் செட் வாங்கி வந்திருக்காரு. நான் போட்டு அழகு பார்க்க வேணாமா? இருமா, நீ வேற. மச்சான் எந்திரி மச்சா, சொன்னலடா அப்பவே. என்ன இவர் எழுந்துட்டாரு? நீ சொன்னது கரெக்டு தான்டா. இந்த உலக வாழ்க்கையோட இயேசுவோட அன்பு தான் எப்பவுமே நிலையானது. அதனால எல்லாரும் இயேசுப்பா அன்பை தேடி போங்க. தேங்க்யூ.